கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான ரமலான் மாதத்தினுடைய 24வது இரவினுடைய தராவியை முடித்துக்கொண்டு இன்று ஓதப்பட்ட வசனங்களின் சில விளக்கங்களை கேட்பதற்காகவும் பேசுவதற்காகவும் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். குடும்பம் என்ற பொது தலைப்பின் கீழே பல துணை தலைப்புகளை கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறோம். நேற்று இந்த குடும்பம் என்ற தலைப்பில் பல செய்திகளை வாக்கியா சூரா ஓதுவதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானங்கள், செழிப்புகள், செல்வ வளங்களை பற்றி, வறுமை மனிதனை அண்டாமல் இருப்பதற்காக வேண்டி என்னவெல்லாம் ஓதலாம், எப்படியெல்லாம் நடந்து கொள்ளலாம் என்ற விவரங்களை பற்றியும் நேற்றைய தினம் பேசப்பட்டது. இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்புக்குரிய திருவசனம் என்னவென்றால், சூரத்து தலாக் என்ற அத்தியாயத்தினுடைய 7வது வசனம். தலாக் விடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு என்னென்ன கடமைகளை எல்லாம் ஒரு ஆண் செய்ய வேண்டும் என்ற ரீதியில் பேசிக்கொண்டு வரக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவள் தலாக் விடப்பட்டாலும் அவளுடைய இத்தா காலம் முடிகிற வரை அவளுக்கு செய்ய வேண்டிய செலவினங்களை பற்றி, அவளை கவனிக்கக்கூடிய விதங்களை பற்றி அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிறான். அதில் 7வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வசதி உடையவர்கள் வசதியாக செலவழிக்கட்டும். அவன் குதிர அலைஹி ஃபல்யுன்ஃபிக் மிம்மா ஆதாஹுல்லாஹ். யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வங்களை வரையறுத்து கொடுத்திருக்கிறானோ, அதை குறைவாக கொடுத்திருக்கிறானோ, அளந்து கொடுத்திருக்கிறானோ, அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு அவர்கள் செலவழிக்கட்டும். அவர்களுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறானோ அந்த அளவிற்கு முடிந்த அளவுக்கு அவர் செலவழிக்கட்டும். அமன் குதிர அலைஹி ஃபல்யுன்ஃபிக் மிம்மா ஆதாஹுல்லாஹ் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலம் சொல்லி காட்டுகிறார். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து என்ன சொல்கிறான் என்றால், அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அவருடைய சிரமங்களை போக்கி வசதிகளை உண்டாக்குவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்துக்கு கீழே விளக்க உரையாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு குடும்ப தலைவருக்கு அவருக்கு அல்லாஹ் எவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்கிறானோ அதுக்கு தோதுவான செலவினங்களை அந்த குடும்பத்துக்காக செய்ய வேண்டும். நிறைய செல்வங்கள் உள்ள செல்வந்தர் கஞ்சத்தனமாக செலவு செய்யக்கூடாது. ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் குடும்பத்துக்கு ஆடம்பரமாக செலவழிக்கக்கூடாது. நடுநிலை என்பது 2 பேர்த்தையும் வேணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு ஹதீஸை சொல்வார்கள். ஒரு மனிதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 தீனார்களை கொடுத்திருக்கிறான். அவர் அதிலிருந்து 10ல் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு தீனாரை சதக்கா செய்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருக்கு 10 ஊக்கியாக்கள் தங்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். 10 ஊக்கியான்னு சொன்னால் ஒரு தீனார் அல்ல, அது நிறைய தீனார்களை கொண்டது ஒரு ஊக்கியா என்று சொல்லப்படும். அப்போ 10 ஊக்கியாக்களில் ஒரு ஊக்கியாவை அவர் செலவு செய்கிறார். இன்னொருவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 100 தீனார்களை எல்லாம் கொடுத்திருக்கிறான். அதில் 10 தீனார்களை அவர் சதக்கா செய்கிறார். இவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சமமான நன்மையை கொடுப்பான் என்று நபி அவர்கள் சொன்னார். இவருக்கு கருத்து புரியுதா? எவ்வளோ அழகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பாருங்க. அதாவது ஒருவரிடத்தில், அதாவது 10,000 ரூபாய் இருக்குது, அதில் 10ல் ஒரு பகுதியை நான் செலவழிக்கிறேன் நியத்து பண்ணி என்ன செய்கிறாரு, அவர் 1000 ரூபாய் செலவழிக்கிறார். இன்னொருவரிடத்தில்
அவருக்கு 1000 ரூபாய் இருக்குது. அவர் என்ன நினைக்கிறார், என்கிட்ட 1000 ரூபாய் தான் இருக்கு, நான் 10ல் ஒரு பங்கு நான் செலவழிப்பேன்னு சொல்லி 100 ரூபாயை செலவழிக்கிறார், சதக்கா செய்கிறார். இன்னொருவரிடத்துல 1,00,000 ரூபாய் இருக்குது, அவர் அதில் 10ல் ஒரு பங்கு நான் சதக்கா செய்வேன் நியத்து பண்ணி 10,000 ரூபாய் சதக்கா செய்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த 1000 ரூபாய் உள்ளவருக்கு 10ல் ஒரு பங்குங்கிறது 100 ரூபா தான். அவர் அந்த நியத்து கரெக்ட் இருக்கு, அதனால 100 ரூபாய் செலவு செஞ்சார். அதே போல 10,000 ரூபாய் உள்ளவருக்கு 1000 ரூபாய் என்பது 10ல் ஒரு பகுதி. அவர் செய்த அந்த நியத்தின் பிரகாரம் சதக்கா செய்கிறார். 1,00,000 ரூபாய் வைத்திருக்கக்கூடியவருக்கு 10ல் ஒரு பகுதி என்பது 10,000 ரூபாய், அவர் சதக்கா செய்கிறார். அந்த 1000 ரூபாய் வச்சிருந்தவருடைய அந்த 100 ரூபாய் இருக்கு பாருங்க, அவரை பொறுத்த வரைக்கும் அது 10,000 ரூபாய்க்கு சமம். காரணம் என்ன? அவருக்கு அவ்வளவுதான் முடியும். எவருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த வகையில் அவர்கள் செலவு செய்கிற போது அந்த உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர் எவ்வளவு அதிகமாக செலவழிச்சாலும் அந்த அதுக்கு தோதுவான நன்மை தான் கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். கண்ணியமானவர்களே, இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, தமிழில் சொல்லுவாங்க விரலுக்கு ஏற்ற வீக்கம். விரலுக்கு ஏற்ற வீக்கம் தான். நம்ம சுண்டு விரல் பெருவிரல் மாதிரி போச்சு வச்சுக்கிறீங்க, நல்லா சதை வச்சிருச்சுன்னு யாராவது சத்தம் சொல்லுவோமா? பெருவிரல் பெருவிரல் மாதிரி இருக்கணும், சுண்டு விரல் சுண்டு விரல் மாதிரி இருக்கணும், அதான் அழகு. இந்த பெருவிரல் இந்த பெருவிரல் சுண்டு விரல் மாதிரி போச்சு, சுண்டு விரல் பெருவிரல் மாதிரி போச்சு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அல்லது ஒருத்தருக்கு என்ன செஞ்சிருச்சு, 6வது ஒரு விரல் வளர்ந்துருச்சு பெருசா, பார்க்கறதுக்கு 5 விரல் இப்படி காட்டுறது 6 விரல காட்டுறாரு. ஆஹா, கொடுத்து வச்ச மனுஷன், லக்கி மேன், இவருக்கு 6 விரல் எல்லாம் கொடுத்துருக்காங்க, யாரா சொல்லுவோமா? அது ஒரு வகையான குறை தான். இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த உடல் அமைப்புல நம்ம உடல் அமைப்பு தோதுவாக விரல் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். அதை விட வீங்கிருச்சுன்னு சொன்னா அது வீக்கம்னு தான் சொல்லுவோமே தவிர அது என்ன செய்ய மாட்டோம், அது ஆரோக்கியம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். விரலுக்கேற்ற வீக்கம். அப்ப நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த செல்வத்துக்கு தோதுவாக நம்முடைய செலவினங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அழகான விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். குடும்பத்துக்கு செலவழிக்கிறது இருக்குது சாதாரண விஷயம் அல்ல, பெரிய நன்மைக்குரிய விஷயம். சில பேர் ஊர்ல எல்லாம் கொடைவள்ளல் பேர் வாங்கி வச்சிருப்பாங்க, ஆனா வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு அழுவாங்க. நான் நேத்தான கொடுத்தேன், என்ன செலவு செஞ்சேன்? ஒரு நாளைக்கு என்ன செய்யணும், அந்த அமைப்பை மாற்றி பார்க்கணும். நான் செலவழிக்கிறேன், இந்த செலவினத்தை ஒரே ஒரு நாள் மட்டும் என்ன செய்யுங்க, அந்த காசையெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு செலவழிங்க, அல்லது ஒரு மாதம் அப்படின்னு ஒரு பெண் ஒரு குடும்ப தலைவி சொல்லி பார்த்தா அந்த கணவனால் அதை சமாளிக்க முடியுமான்னு பார்க்கணும். எதில் அதை என்ன செய்யணும், அதை சரி பண்ணணும், கொல்லணும், அதை குறைச்சிக்கணும், எதை கூட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் அழகான முறையில் குடும்பம் நடத்தக்கூடிய பெண்கள் என்ன செய்வார்கள், இந்த செலவினங்களை சரியான முறையில் நிறைவேற்றி கொண்டு போவார்கள். இது அவர்களுக்கு உரிய பண்பு அல்ல அவர்களுக்கு கொடுத்துருக்குது. அதனால வீண் விரயம் செய்யவில்லை என்ற நிலையிலே ஒரு பெண் குடும்பத்தை நடத்துகிறாள் என்று சொன்னால் அவளுக்கு உரிய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து செலவினங்களை செய்வது என்பது ஒரு ஆணுக்கான கடமை என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த விஷயத்திலே நாம் பார்க்கும்போது பலவிதமான செய்திகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ ஸபீலில்லாஹ். ஒரு மனிதன் செலவு செய்யக்கூடிய செலவினங்களில் ஒரு தீனார் என்பது என்னது, அவர்கள் செலவு செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிறார். வதீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ ரகபத்தி. இன்னொரு தீனாரை ஒரு மனிதர் என்ன செய்கிறார், ஒரு மனிதரை கடனாளியை விட்டு தவிர்ப்பதற்கு, அவரை காப்பாற்றுவதற்காக வேண்டி என்ன செய்கிறார், அந்த காசை செலவழிக்கிறார். வதீனாருன் தஸத்தக பி. இன்னொரு தீனாரை ஒரு மனிதர் சதகா செய்கிறார். வதீனாருன் அன்ஃபக்தஹு அலா அஹ்லி. இன்னொரு தீனாரை நீ உன்னுடைய குடும்பத்துக்காக செலவழிக்கிறாய். இந்த 4 வகையான செலவினங்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறது, இன்னொன்று அடுத்தவனுடைய கடனை போகிறதுக்காக செலவழிக்கிறது, இன்னொன்று ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக சதக்கா செய்கிறார் அந்த செலவினம், 4வது தன் குடும்பத்துக்காக செய்யக்கூடிய செலவினம். இந்த 4 செலவினங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஅலமுஹா அஜ்ரன்.
இந்த 4 செலவினங்களில் சிறந்த நற்கூலியை பெற்றுத்தரக்கூடிய செலவினம் எது தெரியுமா? அதுதான் அல்லதி அன்பக்தஹு அலா அஹ்லி, உன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி நீ செலவழித்த அந்த செலவினம் தான் உனக்கு நன்மையை அதிகமாக பெற்றுத்தரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நினைச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கிறது, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிறது, கடனாளியினுடைய கடனை போக்குவரத்து கொடுக்கிறது, இதையெல்லாம் விட உன் குடும்பம், உன்னை நம்பி இருக்கக்கூடிய உன் குடும்பத்துக்கு செய்யக்கூடிய செலவினம் தான் நன்மையிலே மிக அதிகமான நன்மையை தரக்கூடியது என்று நபிகள் சொல்கிறார்கள் என்றால் குடும்பத்தை காப்பாற்றுறது எவ்வளவு முக்கியம் நினைச்சு பார்க்கணும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்புகளை பற்றி பேசுகிற போது உங்கள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகள் இருக்கின்றன, அந்த பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு பெண் தன்னுடைய குழந்தைகளை எப்படி வளர்த்தால், அவர்களுக்கு எப்படி ஒழுக்க பயிற்சியை கொடுத்தால் என்று கேட்கப்படுவாள். ஒரு ஆண் அந்த குடும்பத்துக்காக வேண்டி எப்படிப்பட்ட செலவினங்களை செய்து பராமரித்தான் என்பதை கேட்கப்படுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இன்னொரு ஹதீஸ்ல கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உரில அலைய அவ்வளவு சலாசத்தின் யதுகுலூனல் ஜன்னா, மனிதர்களிலேயே நாளை மறுமையில முதலாக சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய 3 நபர்களை எனக்கு காட்டப்பட்டது. முதலாக நரகத்திலே நுழையக்கூடிய 3 நபர்களை எனக்கு காட்டப்பட்டது. சொர்க்கத்திலே நுழையக்கூடிய 3 நபர்கள், முதலாக சொர்க்கத்தில் நுழையக்கூடிய 3 நபர்கள் யார் தெரியுமா? ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையிலே தன் உயிரை தியாகம் செய்த ஷஹீத். இரண்டாவது யாருன்னு சொன்னா அப்துல் மம்லூக்குன் அஹ்ஸன இபாதத்தில்லா, ஒரு அடிமையா இருக்கிறார். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைக்காரரா இருக்கிறார், அவர் அந்த எஜமானரையே நம்பி இருக்கக்கூடிய வேலைக்காரரா இருக்கிறார். ஆனா தன்னுடைய இறைவனின் வணக்கத்தையும் அவர் விடலை. 5 வேலை கரெக்டா தொழுகிறாரு, நபில் சுன்னத்தெல்லாம் தொழுகிறாரு, கரெக்டா இபாதத்தில் இருக்கிறாரு, நோம்பெல்லாம் வைக்கிறாரு. ஆனா தன்னுடைய எஜமானராக இருக்கக்கூடிய அந்த முதலாளி இருக்கார் பாருங்க, அவருக்கு செய்ய வேண்டிய அந்த வேலைகளை குறை வைக்கல. நான் நோன்பு வச்சிருக்கிறேன், அதனால லீவு போட்டேன், நான் ஜும்மாவுக்கு போறேன், அதனால 2 மணி நேரம் லீவ் எடுத்துக்கிட்டேன், இப்படிலாம் செய்யல. அவர் கரெக்டா இருக்கிறார், தன்னுடைய வணக்கத்தையும் சரியா இருக்கிறாரு, தன்னுடைய முதலாளிக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியான முறையில் நிறைவேற்றுகிறார். இப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரர். மூன்றாவது யாருன்னு சொன்னா அஃபீஃபுன் முத்தஅஃபிஃபுன் தூஇயாலி, தன்னுடைய குடும்பத்தை வச்சு காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனாலும் பிறரிடத்திலே தேவையாகாமல் தன்னை சுயமரியாதையோடு தான் உழைத்து சம்பாதித்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு பத்தினியான ஒரு ஆண். இந்த 3 பேரும் நாளை மறுமையில சொர்க்கத்தில் முதல்ல நுழைவாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நரகத்திலே நுழையக்கூடியவர்களின் 3 நபர்கள் முதன்மையானவர்கள் யார் என்று சொன்னால், ஒருத்தர் யார் தெரியுமா? அடக்கி வைக்கக்கூடிய, அடுத்தவர்களை அடக்குமுறை செய்யக்கூடிய அதிகாரி. இன்னொன்று இரண்டாவது து அஸ்ரின் மின் மால் லா துஅத்தி ஹக்கல்லாஹி ஃபீ மாலி, அவர் வசதி படைத்தவராக இருக்கிறார், அதிலிருந்து அல்லாஹ்வுடைய கடமையை அவர் நிறைவேற்றாமல் இருக்கிறார், ஜகாத் கொடுக்கிறது இல்லை, சதகா செய்யறது இல்லை. இந்த இரண்டாவது. மூணாவது மனிதர் யார் தெரியுமா? ஃபகீருன் ஃபகூர், பெருமை அடிக்கிறது, ஆனா கையில காசு ஒன்றும் கிடையாது. எப்படி கீழே விழுந்தாலும் மீசையில மண் விட்டக்கூடாதுன்னு பாருங்க, அந்த மாதிரி ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. எப்பவுமே தன்னை கௌரவமாக காட்டிக்கிறது, பெரிய பணக்கார மாதிரியே காட்டிக்கிறது, கையில் ஒன்றுமே கிடையாது, கையில் ஒன்றுமே கிடையாது, போட்டிருக்கிறது ஷேர்வாணி, ஆனால் இருக்கிறது கையில் ஒன்றுமே இல்லை, அது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏழையாக இருந்தும் தன்னை தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்காரன். இந்த 3 பேருமே நரகத்தில் முதன்மையாக நுழைவார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் திருமதி இப்னு ஹுஸைமா, இப்னு ஹிப்பான் போன்ற ஹதீஸ் நூல்களிலே காண கிடைக்கின்றன. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்துக்காக வேண்டி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை அல்லாஹ்வுடைய பாதை என்று சொல்கிறார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு மனிதர் நல்ல திடகாத்திரமான வாலிபர் சுறுசுறுப்பா அப்படி போய்கிட்டு இருக்கிறார். சஹாபாக்கள்லாம் பார்த்துட்டு, யா ரசூலல்லாஹ், இந்த மனிதர் எவ்வளவு சுறுசுறுப்பா போறார், உடல்வாக பார்த்தீங்களா, எவ்வளவு திடகாத்திரமா இருக்கிறார், இவருடைய இந்த உறுதியையும் இந்த உடல் திடகாத்திரத்தையும் இந்த சுறுசுறுப்பையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே பயன்படுத்தினால் எவ்வளவு நன்மை இவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள்,
இன்கான ஹரஜ யஸ்ஆ அலா உல்திஹி சிகாரன், தன்னுடைய சின்னஞ்சிறிய பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்காக அவர் போயிருப்பாரேயானால், அவருடைய இந்த பயணத்தின் மூலம் தன்னுடைய வயது முதிர்ந்த பெற்றோரை காப்பாற்றுவதற்காக சம்பாதிப்பதற்காக போவாரேயானால், இவர் இந்த பயணத்தின் மூலம் தன்னுடைய மனைவியை காப்பாற்றுவதற்காக செலவழிப்பதற்காக போயிருப்பாரேயானால், இவ்வாறு அல்லது தன்னை பிறரிடத்தில் தேவையாகாமல் தன்னை சுயமரியாதையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சம்பாதிக்க செல்வாரேயானால், அவர் செல்லக்கூடிய பாதையும் அல்லாஹ்வுடைய பாதை. சுப்ஹானல்லாஹ், சாதாரண விஷயமா? இந்த வார்த்தை சாதாரண விஷயம் இல்லை, பெரிய விஷயம். இதுவும் அல்லாஹ்வுடைய பாதை என்று சொல்கிறார். கண்ணியமானவர்களே, ஆனால் ஒரு மனிதர் சம்பாதிக்கிறார், தன்னை பெருமைக்காரராக காட்டிக்கொள்ள வேண்டும், வசதி படைத்தவராக காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் அவர் ஷைத்தானுடைய பாதையில் செல்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். சம்பாத்தியம் செய்யறதிலே நல்ல எண்ணம் வேணும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து முசாபா செய்கிறார். அவருடைய கை அப்படியே வறண்டு போயிருக்கு. அந்த கலப்பையை பிடிச்சு விவசாயம் செஞ்சு அந்த கலப்பையை பிடித்து அவருடைய கை வறண்டு போயிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கையை பிடிச்சதுல அந்த கையினுடைய வறட்சியை பார்த்துட்டு அப்படியே தொட்டு முத்தம் கொடுத்தாங்க. அந்த கையை என்ன செஞ்சாங்க? முத்தம் கொடுத்தாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு சாதாரண ஒரு கிராமப்புறத்து அரபியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களை எல்லாருமே மட்டமா நடப்பாங்க, பேசவே யோசிப்பாங்க, அவர் ஒதுக்கி தான் வைப்பாங்க. நபி அவர்கள் அந்த மனிதனுடைய கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தன் குடும்பத்துக்காக உழைத்து அவருடைய கை வறண்டு போயிருக்கிறது, இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான கை என்று சொன்னார். அல் யதுல் உல்யா கைரும் மினல் யதி சுஃப்லா, வாங்குற கையை விட கொடுக்கிற கை உயர்ந்த கை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே யாசகம் கேட்டு வந்தார். நபி அவர்கள் கேட்டார்கள், உன் வீட்டில் உனக்கு ஏதாவது செல்வம் இருக்கான்னு கேட்டாங்க. ஒண்ணுமே இல்லை யா ரசூலல்லாஹ், ஒரே ஒரு போர்வை இருக்கு அப்படிங்கிறார். இன்னொரு ஹதீஸ்ல ஒரு இரும்பு மோதிரம் இருக்குன்னு சொன்னார். நபி அவர்கள் அதை கொண்டு வந்தாங்க. எப்படி தன்னுடைய குடும்பத்துக்கு யாசகம் செய்து பிழைக்க கூடாது, நீ உழைத்து சம்பாதிக்கணுங்கிற விஷயத்தை நபி அவர்கள் எப்படி அழகான முறையிலே அவர்களுக்கு படிப்பினையாக சொல்கிறார்கள் பாருங்க. அந்த மனிதரிடத்துல கேட்டாங்க, என்ன உன்னுடைய வீட்டில் இருக்க கொண்டு வா, ஒரு போர்வை இருக்கு. அந்த மனிதர் போர்வையை கொண்டு வந்தார். நபி அவர்கள் கேட்டாங்க, சஹாபாக்களுக்கு மத்தியிலே இதை விலை கொடுத்து வாங்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா? ஒரு சஹாபி சொன்னாங்க, நான் ஒரு திர்ஹமுக்கு வாங்கிக்கிறேன் யாரும் சொல்லலாம். நபி சொன்னாங்க, இது பத்தாது, வேற யாராவது கூடுதலாக கொடுத்து வாங்குறீங்களான்னு கேட்டாங்க. 2 திர்ஹம் கொடுத்து நான் வாங்குறேன்னு ஒரு சஹாபி சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 திர்ஹத்தை வாங்கினாங்க. வாங்கி அந்த 2 திர்ஹத்தை கொண்டு ஒரு கோடாரியை வாங்கி வா என்று கடை வீதிக்கு அனுப்பினார். இரும்பு கோடாரியை வாங்கி வந்தார். நபி அவர்களே, நபியை நம்மள மாதிரி நினைச்சு யோசிக்க கூடாது. நபி அவர்களுடைய அந்தஸ்து என்ன, கண்ணியம் என்ன, உயர்வு என்ன, அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய சிறப்பு என்ன, அந்த நபி அந்த கோடாரிக்கு பலகையினால் ஆன பிடிய தயார் பண்ணி அவர்களே அதற்கு செட் பண்ணி என்ன செய்யறாங்க, கையில கொடுக்குறாங்க. கொடுத்து காட்டுக்கு போ, 15 நாள் இந்த பக்கமே வந்துடக்கூடாது, போ 15 நாள் காடுகளிலே சென்று விறகுகளை சேகரித்து கடை வீதியிலே விற்பனை செய்து இவ்வாறு தினந்தோறும் உன்னுடைய அலுவலை அமைத்துக் கொண்டு 15 நாளைக்கு பிறகு உன்னுடைய கையில என்ன சேர்ந்துச்சோ அதை கொண்டு இங்க வா. வந்தார். வரும்போது 15 தீனார்களை கொண்டு வந்தார், திர்ஹம்களை கொண்டு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதியை கொடுத்து, இதை உன்னுடைய முதலுக்காக வச்சுக்க, இன்னொரு இந்த பாதியை உன்னுடைய குடும்பத்துடைய செலவுக்கு வச்சுக்கன்னு சொன்னார். ஒரு மனிதன் உலகத்திலே தன்னுடைய தேவையை குறித்து அடுத்தவரிடத்திலே யாசகம் கேட்பதை விட அவர் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான சம்பாத்தியம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு மனிதர் இந்த உலகத்திலே தன் குடும்பத்தை காப்பதற்காக வேண்டி அடுத்தவர்களிடத்திலே கையேந்தி நிற்கக்கூடிய பழக்கத்தை மேற்கொள்வாரேயானால் நாளை மறுமையிலே அவருடைய கன்னங்களில் சதை இல்லாமல் அவர் எலும்பும் தோலுமாக காட்சியளிப்பார் என்று நபி அவர்கள் சொன்னார். குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை இஸ்லாம் நமக்கு அற்புதமான முறையில் சொல்லி காட்டுகிறது. இந்த தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி செலவழிக்கிற விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அழகான ஒரு செய்தி. ஃபத்ஹே மக்கா நடக்கிறது. ஹிந்தாவை பத்தி அன்னைக்கு நம்ம சொன்னோம். அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா
எவ்வளவு கொடூரமானவர், எவ்வளவு பயங்கரமானவர். இப்படிப்பட்ட அந்த கொடூரமான மனம் படைத்த ஒரு பெண். இன்னும் சொல்ல போனா ஹிந்தாவும் குணத்தால் உமரும் ஒரே மாதிரியானவர்கள் தான். முந்தைய இஸ்லாத்துக்கு முந்தி இஸ்லாம் ஒரு மனிதனை எவ்வளவு அற்புதமானவர்களாக மாற்றுகிறது என்பதை பாருங்கள். ஹிந்தா ஃபத்ஹ மக்காவினுடைய நேரத்தில் நபி அவர்களின் பெருந்தன்மையை புரிந்து கொண்டு இஸ்லாத்துக்கு வருகிறார். இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியதற்கு பிறகு ஒரு கருப்பு போர்வையினால் தன்னுடைய முகத்தை உடல் முழுவதையும் மூடியவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து என்னை தெரிகிறதா என்று கேட்டார். தெரியலையம்மா, நீ யாருமா அப்படி கேட்டான். தெரியலையம்மா, நீ யார் அப்படி கேட்டாங்க. உடனே நபி அவர்களிடத்திலே சொன்னாங்க, நான் ஒரு சட்டம் கேட்கணும், அதுக்கு பின்னால் நான் யாரும் சொல்றேன் அப்படின்னாங்க. என்ன சட்டம்? என்னுடைய கணவர் ரொம்ப கஞ்சனா இருக்கிறார், காசு பணமே கொடுக்கறது இல்லை, செலவழிக்கிறதே கிடையாது. என் பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறதுக்கு நான் ரொம்ப சிரமப்படுறேன். ஆனால் அவர் வசதி இல்லாதவர்லாம் இல்லை, நிறைய வசதி உள்ளவர், பெரிய தலைவர். ஆனால் எனக்கு குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்கு மட்டும் ரொம்ப கஞ்சத்தனம் பண்றாரு. அப்ப இவர் நான் கேட்க வரக்கூடிய சட்டம் என்னன்னு சொன்னா, அந்த குடும்ப தலைவர் எனக்கு செலவழிக்க மாட்டாரு, என் குடும்பத்துக்கு செலவழிக்க மாட்டாரு, என்னுடைய பிள்ளைகளுக்கு செலவழிக்க மாட்டாரு. இந்த நிலையில அவருக்கு தெரியாம அவருடைய ஜேப்ல இருந்து பாக்கெட்ல இருந்து எனக்கு தேவையான அளவு பணத்தை எடுத்துக்கலாமா, செலவினங்களை எடுத்துக்கலாமா? அது திருட்டிலே கட்டுப்பட்டதான்னு கேட்கிறாங்க. எப்படி மோசமான பெண்ணு! ஒரு சஹாபியை கொலை செய்து ஈரலை கடித்து துப்பி மண்டை ஓட்டிலே மதுவருந்தி கூத்தாடிய ஒரு பெண் எப்படி ஒரு சட்டம் கேட்கிறார்? என் கணவருடைய பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கிறது திருட்டுத்தனமா? அது திருட்டு குற்றம் சாருமா என்று கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு இப்படி ஒரு காரணம் இருக்கிறதுனால செலவந்தரா இருக்கிறார், செலவழிக்க தகுதியானவரா இருக்கிறார், ஆனா குடும்பத்துக்கு செலவழிக்கிறார், அழுகுறாரு, கஞ்சத்தனம் பண்றாருன்னு சொன்னா உன் குடும்பத்துக்கு உன் புள்ள குட்டிக்கு எவ்வளவு செலவாகுமோ அதை மட்டும் நீ தெரியாம எடுக்கிறது உனக்கு ஜாயிஸ் அப்படின்னாங்க. எந்த அளவுக்கு பாருங்க, தெரியாம எடுக்கிறது திருட்டுத்தனம் தானே. அதை கூட நபி அவர்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலையில் வரும்போது அதையும் அனுமதிக்கிறார். இதான் குடும்பத்துக்கான செலவு. கண்ணியமானவர்களே, எவ்வளவு அற்புதமான சட்டம்! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு எவ்வளவு செலவினம் தேவையோ அதை மட்டும் அவருடைய பாக்கெட்ல இருந்து என்ன செய்யலாம், நீ தெரியாமல் எடுத்துக்கொள்ளலாம், இது உனக்கு அனுமதிக்கப்பட்டதுன்னு சொன்னார். கடைசி சொன்னாங்க, நான் யாருன்னா அபூ சுஃபியானுடைய மனைவி. அபூ சுஃபியான் சாதாரண ஆளா? மக்கா நகரத்துக்கே தலைவர், பெரிய தனவந்தர், வியாபாரத்தில் அவரை மாதிரி ஒரு பெரிய ஒரு வசதி படைத்தவர், வியாபாரத்தில் திறமைசாலி வேற யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு திறமைக்கும் ஆளுமைக்கும் வசதிக்கும் சொந்தக்காரராக இருந்த அந்த அபூ சுஃபியான் பணத்தை இழக்கிறதுக்கு கஞ்சத்தனம் பண்றாரு. அவரிடம் இருந்து நீ காசு எடுத்துக்கலாம், நான் தான் அவருடைய மனைவி ஹிந்தா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹிந்தா அவர்கள் என்ன செய்யறாங்க, தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல யஸ்அலூனக, யஸ்அலூனகனா என்ன அர்த்தம் தெரியுமா? நபியே, அவர்கள் உம்மிடத்தில் கேட்கிறார்கள். இப்படி கேள்வியை சொல்லி அல்லாஹ் பதில் சொல்லக்கூடிய வசனம் மட்டும் குர்ஆன்ல 15 வசனங்கள் இருக்கு, 15 வார்த்தைகள். யஸ்அலூனக அனிஷ் ஷஹரில் ஹராம், யஸ்அலூனக அனில் அஹில்லா, யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், யஸ்அலூனக, இப்படி யஸ்அலூனக யஸ்அலூனக என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான், நபியே இவர்கள் இப்படி கேட்கிறார்கள், இவர்கள் இப்படி பதில் சொல்லுங்க, இவர்கள் இப்படி கேட்கிறார்கள், இவர்களுக்கு இப்படி பதில் சொல்லுங்க. இந்த மாதிரி குர்ஆன்ல 15 வார்த்தைகள் இருக்கு. 13 ஆயத்துகளில் 15 வசனங்களை, 15 வார்த்தைகளை அல்லாஹ் யஸ்அலூனகன்னு சொல்றான். சூரத்துல் பக்கராவுல மட்டும் இது அதிகமா இருக்கு. அதனாலதான் சூரத்துல் பக்கராவை ஒரு மனிதர் கற்றுக்கொள்வாரேயானால் அவர் அதிகமான இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டங்களை உணர்ந்தவராக கருதப்படுவார். அவ்வளவு சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு சூரத்துல் பக்கராவில். அந்த சூரத்துல் பக்கராவில் 215வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், நபியே உம்மிடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செலவழிப்பது, எதை செலவழிப்பது என்று கேட்கிறார்கள். எதை செலவழிக்கிறதுன்னு சொன்னா அல்லாஹ் என்ன பதில் சொல்லணும்? சாப்பாடை செலவழிங்க, காசு பணம் கொடுங்க, இவ்வளவு செலவழிங்க, அப்படிதான் சொல்லணும்.
என்ன செலவழிக்கணும்னு தானே சொல்லணும். அல்லாஹ் தஆலா என்ன பதில் சொல்றா தெரியுமா? யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், என்ன செலவழிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபலில் வாலிதைனி வல் அக்ரபீன வல் யதாமா வல் மசாகீனி வப்னி சபீல் வமா தஃஅலு மின் கைரின் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். நபியே கூறுங்கள், நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் செலவழிங்க. அந்த செலவினங்கள் யார் யாருக்கு செலவழிக்கணும்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். கேட்ட கேள்வி என்ன செலவழிக்கணும், ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? யாருக்கு முதல்ல செலவழிக்கணும் நீ தெரிஞ்சுக்க அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ என்ன வேணாலும் செலவழிச்சுக்க, ஆனால் செலவு செய்யப்படுவதற்கு தகுதி வாய்ந்த முதல் மனிதர்கள் யாருன்னு சொன்னா உன் குடும்பம். இது அல்லாஹ் சொல்றான். பலில் வாலிதைனி, உன் பெற்றோருக்கு செலவழி, வல்லக்ரபீன், உன் சொந்தங்களுக்கு செலவழி, வல் யதாமா, அனாதைகளுக்கு செலவழி, வல் மசாகீன், ஏழை எளியவர்களுக்கு செலவழி, வப்னி சபீல், வழிபோக்கர்களுக்கு செலவழி, வமா தஃஅலு மின் கைரின் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். நீ நல்ல விஷயத்தை என்ன செலவழிச்சாலும் அதை அல்லாஹ் நன்கு அறிந்துக்குவான். நீ என்ன செலவழிக்கலாம் கேட்காத, உன் கையில என்ன இருக்குதோ எதை கொடுக்க முடியுமோ அதை கொடு. ஆனால் உன்னுடைய கொடுப்புக்கு, உன்னுடைய உதவிக்கு, உன்னுடைய செலவினங்களுக்கு முதல் தரமான தகுதி வாய்ந்தவர்கள் அடுக்கடுக்காக யாரு நான் சொல்றேன். முதல்ல அம்மா வாப்பாவை கவனி, அடுத்தது உன்னுடைய மனைவி மக்கள் போன்ற உறவினர்களை கவனி, அதுக்கு பின்னால அனாதைகள், அதுக்கு பின்னால ஏழைகள், அதுக்கு பின்னால வழிபோக்கர்கள். இப்படித்தான் இப்போ உலகத்துல எல்லாம் கொடுத்து சிவந்த கொடை வள்ளல் அப்படிம்பாங்க. ஆனா வீட்டுல போய் பார்த்தா அந்த மனுஷனா இழக்க மாட்டானே அப்படிம்பாங்க. என்னங்க இப்படி பங்கரையா இருக்கிறீங்க, சரியா சேலை உடுத்துறது இல்லை, சரியா துணிமணி அணியறது இல்லை. ஊருக்கெல்லாம் அவர் நிறைய கொடுக்குறாரு, யாராருக்கும் அள்ளி கொடுக்குறாரு, எல்லாருக்கும் அள்ளி கொடுப்பாரு, எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டார், எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டார். இவர் மனுஷனா, இவர் குடும்ப தலைவர் அவரு. இப்ப இப்படிப்பட்ட மனிதர்களை இஸ்லாம் ஆதரிக்கல. குடும்பத்துக்காக வேண்டி செலவழிக்கக்கூடியவன் தான் சரியான ஆண். ஒரு உண்மையான ஆண்மகனாக இருக்கக்கூடியவனுடைய தகுதி எப்படி இருக்கணும்? குடும்பத்துக்கு செலவழிக்கக்கூடியவனாக இருக்கணும். அந்த குடும்பத்தில் எந்த அளவிற்கு தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அதுக்கு தோதுவான அளவுக்கு செலவழிக்கணும். அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்லும் போது இந்த முதல்ல நம்ம தலைப்பு ஆயத்தில் எடுத்துக்கிட்ட பார்த்தீங்களா, லியுன்ஃபிகு ஸஅத்தி மின் ஸஅத்தி வமன் குதிர அலைஹி ஃபல்யுன்ஃபிகு மிம்மா ஆதாஹுல்லாஹ் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா மா ஆதாஹா. அந்த ஆயத்தை எப்படி முடிக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் எவ்வளவு கொடுத்தானோ அந்த அளவுக்கு நீ செலவழி. எந்த ஒரு ஆன்மாயும் சக்திக்கு மீறி அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கஷ்டப்படுத்த மாட்டான்னு சொல்றான். அல்லாஹ் கொடுத்தது கம்மி, கூடுதலா செலவழி, கடன் வாங்கி செலவழி அப்படின்லாம் அல்லாஹ் சொல்ல மாட்டான். ஓ தகுதி என்னவோ அந்த அளவுக்கு நீ செலவழிப்பாயாக என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக நபிகள் சொல்லி காட்டுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை நோக்கி சொன்னார்கள், தஸத்தகு, தோழர்களே தஸத்தகு, நீங்கள் சதக்கா செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு மனிதர் எழுந்தார், யா ரசூலல்லாஹ் இந்தி தீனார், என்னிடத்துல ஒரு பொற்காசு மட்டும்தான் இருக்கு, நான் இப்ப என்ன எப்படி செலவழிக்கிறது, சதக்கா கொடுத்துறவா அப்படின்னு கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்பக்தஹு அலா நஃப்ஸி, முதல்ல உன் தேவை என்னங்கிறத பாரு. தனக்கு போகதான் தானம், தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, தனக்கு போகதான் தானம். தன்னையே ஒண்டாட்டிய, அதாவது ஒண்ணுமே இல்லாதவனா வச்சுக்கிட்டு அடுத்தவனுக்கு கொடுக்க கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உபதேசத்தை சொல்றான். நபி அவர்கள் ஒரு அழகான சட்டை அணிஞ்சிருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஒரு மனிதர், நல்லா இருக்கு எனக்கு கொடுங்க யார சொல்லலான்னு கேட்ட உடனே உள்ள போனாங்க. கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த சட்டையை கலட்டி தன்னுடைய மேடையில துணியை போட்டுக்கிட்டு வந்து அந்த சட்டையை கலட்டி கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் தஆலா ஆயத்திறக்கிட்டான், வலா தஜால் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக் வலா தபசுத்துஹா குல்லல் பஸ்த் ஃபதகூத மலூமம் மத்ஹூரா. நபியே, நீங்க கொடுக்காம எதையுமே இழக்காம கையை பிடரியின் பக்கமாக கட்டிக்கிட்டு கஞ்சத்தனமும் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு ஆஹா ஒண்ணுமில்லையே அப்படின்னு உட்காராதீங்க. எவ்வளவு நடுநிலையை கையாளுங்கள். செலவினம் தனக்கு போதான் தானம். நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, ஈசா தன்னை விட பிறருடைய நலனை முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். இது நல்லவர்களுடைய தன்மை. ஆனாலும் அதுக்காக வேண்டி அத்தியாவசிய தேவை ஒன்று இருக்குல்ல. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு தீனார் உன்னிடத்தில் இருக்குதா, முதல்ல உண்மையை பாரு நீ. அந்த மனிதர் சொன்னார், என்னிடத்துல 2 தீனார் இருக்குது என்றார். அப்படின்னா முதல்ல உன்னைய பார்த்துக்க, அதுக்கடுத்து உன்னுடைய குடும்பத்தை பாரு, உன்னுடைய மனைவி மக்களின் மீது செலவழி,
மூணாவது சொன்னார், யா ரசூலல்லாஹ் எனக்கு இன்னொரு தீனாரும் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இரண்டாவது உன் மனைவிக்கு செலவழி, மூன்றாவது உன்னுடைய பிள்ளைகளுக்கு செலவழி. நான்காவது அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் என்னிடத்திலே 4 திர்ஹங்கள் இருக்கிறது, தீனார் இருக்கிறது என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உன்னை அண்டி வாழக்கூடிய உன்னுடைய வேலைக்காரர்கள் இருக்காங்களே, 4வது அவங்கள கவனி அப்படிங்கிறாங்க. அடுத்து அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் இன்னொன்னு இருக்குது, இன்னொரு தீனாரும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அதுக்கு பின்னால நீ யாருக்கு செலவழிக்கணும் ரொம்ப முக்கியம் நீ நினைக்கிறியோ அது உன் இஷ்டம், அதுக்கப்புறம் உள்ளதுதான் உன்னுடைய இஷ்டம். முதல்ல உன்னை கவனி, இரண்டாவது உன் மனைவியை கவனி, மூணாவது உன் பிள்ளைகளை கவனி, நாலாவது உன்னை அண்டி வாழக்கூடிய வேலைக்காரர்களை கவனி, அஞ்சாவது தான் வெளி உலகத்துக்கு போகணும். வெளியில யாருக்கு ரொம்ப தேவை இருக்குன்னு பார்க்கணும், அவர்களுக்கு செலவழிக்கணுமே தவிர வெளி உலகத்துக்கு முதல் முக்கியத்துவம் வந்துட்டு தன்னுடைய மனைவியை, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னை அண்டி இருக்கக்கூடிய வேலைக்காரர்களை எல்லாம் சம்பளம் பாக்கி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறதுலாம் இது சரியான முறை இல்லைங்கிறத நம்ம சொல்லலாம். இன்னைக்கு பார்க்குறோமே, வெளியில எல்லாம் ஜக்காத்து கொடுப்பாரு, கூப்பிட்டு கொடுப்பாரு, ஆனா அவருடைய வேலைக்காரருக்கு 3 மாசம் சம்பளம் பாக்கி இருக்கு. ஏன் நீ என்னப்பா நீ சரியாவே வேலைக்கு வர்றது, சம்பளம் மட்டும் சரியா கேட்கிற அப்படிங்கிறது. இப்போ வேலைக்காரர்களுக்கு கொடுக்கறதுக்கு மட்டும் அழுகுறது, ஆனா அடுத்தவங்களுக்கு மட்டும் அள்ளி அள்ளி கொடுக்கிறது, இது என்ன நியாயம்? கண்ணியமானவர்கள், இதைத்தான் நபி அவர்கள் வரிசைப்படுத்தி சொல்கிறார்கள். முதல்ல உன்னை கவனி, அடுத்து உன் மனையை கவனி, மூணாவது உன்னுடைய பிள்ளைகளை கவனி, நாலாவது உன்னை அண்டி இருக்கக்கூடிய வேலைக்காரர்களை கவனி, ஐந்தாவது தான் நீ வெளி உலகத்துக்கு போகணும். செலவினம் என்பது இஸ்லாம் நமக்கு அழகான ஒரு மரபை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஆனால் இதை சாதாரணமாக சொல்லவில்லை. உன் குடும்பத்துக்காக வேண்டி, உன்னை நம்பி இருக்கக்கூடிய மனைவி மக்களுக்காக, உன்னுடைய பெற்றோருக்காக, உன்னுடைய உறவினர்களுக்காக நீ செலவழிப்பது என்பது இது சதக்காவில் கட்டுப்பட்டது. அதற்காக நீ உழைக்க செல்வது அல்லாஹ்வுடைய பாதையில் செல்வதற்கு சமமாகும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி குடும்பத்தை கவனிக்கிறதுங்கிறது உயர்ந்த அமல் என்ற ரீதியிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் என்று சொன்னால், குடும்பம் என்பது நமக்கு எவ்வளவு மகத்தான பொறுப்புள்ள ஒரு விஷயம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் சரியான முறையிலே கவனித்து அல்லாஹ்வுடைய அன்பையும் பொருத்தத்தையும் பெற்ற நல்லடியார்களின் கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.